ஃபுட்பால் நாங்கள் கூட ஸ்கோர் அடிச்சோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே தேவையில்லாத ஒரு கதை தான். நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம், அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்தாலே நிறைய பேர் ஐயோ கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்துச்சா ஐயோ டைம் போயிருமா அப்படின்ற ஒரு பேனிக் சுச்சுவேஷனோட பார்த்து அதிலே நிறைய பேர் வந்து மார்க்கை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேஸ் பேஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது. ஹலோ பசங்களா, எல்லாரும் இப்போ வந்து சிபிஎஸ்சி பயோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சிபிஎஸ்சி பயோ எக்ஸாமில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அது என்ன ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் ஸ்டடிலாம் அப்படின்னு சொல்கிறது, இப்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க, நீங்கள் எப்படிலாம் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பான். அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அவ்வளோ டைம் போயிடும், ஒரு 1/2 hour மேலே நிறைய டைம் போயிடும். ஸோ அந்த பேராகிராஃப் படித்து முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் அந்த கண்டென்ட் பேஸில் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம், அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்தாலே நிறைய பேர் ஐயோ கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்துச்சா ஐயோ டைம் போயிருமா அப்படின்ற ஒரு பேனிக் சுச்சுவேஷனோட பார்த்து அதிலே நிறைய பேர் வந்து மார்க்கை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேஸ் பேஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது, அதை அப்ரோச் பண்ணிட்டு எப்படிலாம் எழுதுறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த செஷனுக்கு இன்னும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி ஒரு கேஸ் பேஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க, லெட் அஸ் அஸ்யூமோ இல்லை ஏதோ சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஃபஸ்ட் கொடுத்துருப்போம். கதை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஹெல்த்லேயே கொடுத்துருப்போமே, கதை மாதிரி ஒரு பையன் வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தான். அவர் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமாக வேர்த்துச்சு. நாங்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கோம். அப்படி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு ஒரே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த மூச்சு முட்டல ஆரம்பிச்சதுனால அவன் நாங்கள் டாக்டருக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்பால் பேஸ் சொல்லியிருப்பான், ஃபுட்பால் நாங்கள் கூட ஸ்கோர் அடிச்சோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கதை தான். நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு கேஸ் பேஸ் கொஸ்டின் வந்துட்டு என்றைக்குமே ஒரு பேசேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஸ்டின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு கொஸ்டின்லேருந்து தான் நம்ம பாசேஜ் டைப் ஆஃப் சிபிக்கு கொஸ்டின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமே தவிர எப்போவுமே நம்ம வந்து டைரெக்டாக ஒரு பேசேஜை படிச்சிருவோம், ஃபஸ்ட் வந்து பேசேஜை படிப்போம்டா, ஃபஸ்ட் வந்து பேசேஜ் படிச்சதுக்கப்புறமா கொஸ்டின்ஸுக்கு போகணும் அப்படின்னு இருக்காதுங்க. இனிமேல் நீங்கள் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை படிங்க. கொஸ்டின்ஸை படிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வரல, ஓ இங்கே தான் கேட்டிருக்காங்க, இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் படித்தா சொல்லாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சிம்டம்ஸாக இருக்கலாம், இந்த சிம்டம்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பேஸ் கொஸ்டின் இருக்கும். சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வேர்டு ஏதாவது இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். கீ வேர்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜியை பற்றி பேசிட்டு இருக்கான், இப்படி பண்ணதுனால அவனுக்கு அலர்ஜி வந்துச்சுன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த இப்படிலாம் பண்ணதுனால அவன் வேர்க்கிறான், ரொம்ப ஸ்வெட் ஆகுது, அவனால் மூச்சு முட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜியோட சிம்டம்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ வாட் இஸ் த சிம்டம்ஸ் தட் இஸ் டாக்கிங் அபவுட் அதை பற்றி பேசினா அது என்ன ஏதோட சிம்டம்ஸாக இருக்க போது, அது அலர்ஜியோட சிம்டம்ஸாக இருக்க போது. ஸோ அந்த மாதிரி கீவேர்டு ஏதாவது இருக்கான்றதை அந்த பேஸில் நீங்கள் தேடி பாருங்க. உட்காந்து படிக்க வேணா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது தென்படுதா அப்படின்றது, ஏதாவது கீவேர்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சப்போஸ் ஏதாவது எந்த ஒரு கீவேர்ட் பேஸ் பண்ணி இல்லைனா அது என்ன கேரக்டர் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, இல்லை என்ன சாப்டர் பேஸ் பண்ணி கேட்குறான்ற நம்ம பார்த்தோம். என்ன சாப்டர் பேஸ் பண்ணி கேட்குறான்ற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து கீவேர்டை கண்டுபிடிச்ச உடனே அது என்ன சாப்டர் என்ன என்சிஆர்லேருந்து கேட்டிருக்கான்றதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அந்த கான்செப்டை நம்ம லிங்கோட படிச்சோட ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம புக்கில் ஒரு விதமாக ஒரு டிசீஸை படிச்சிருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் டிசீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஓகே, ஒரு டிசீஸ் வந்து ஒரு புக்கில் ஒரு விதமாக படிச்சிருப்போம், இதோட காசைட் ஏஜென்ட் இதுவாக இருக்கலாம், இதோட அனதர் காசைட் ஏஜென்ட் அதுவாக இருக்கலாம். இது எப்படி லிங்க் பண்ணுறது வர்றதுனால நமக்கு இப்போ புரோட்டோசோமல் டிசீஸ் வரலாம், இந்த பாக்டீரியா டிசீஸ் வரலாம், வைரஸ் டிசீஸ் வரலாம், இந்த டிசீஸ்லாம் வரலாம், அதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக படிச்சது வந்துட்டு அவன் கேஸ் பேஸ்டில் வந்து பார்க்கும்போது அதை நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும், ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ அங்கேயும் நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம். ஸோ இந்த பையனுக்கு சொல்லும்போது இந்த பையனுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு, அப்போ இந்த பையனுக்கு வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த டிசீஸை பற்றி தான் இவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்த டிசீஸ் தான் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே பாசேஜை படிக்கிறத விட நம்ம கொஸ்டின்ஸை படிச்சாலும், கொஸ்டின்ஸை படிச்சு கொஸ்டின்ஸ்ல பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு கீவேர்டும் கிடைக்கல அப்படின்னா பாசேஜில் இந்த கீவேர்டை ஹண்ட் பண்ணியானோம், அந்த கீவேர்டோட நம்ம படிச்ச கான்செப்டை நம்ம மிஸ் பண்ணியாகும். சூப்பர், இதெல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன சார் மெயினாக பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின்ஸ் எழுதுறது நம்ம நிறுத்திடணும். ஓகே, அவன் எப்படியும் கேட்டிருந்தான் ஒரு 5 மார்க்கில் கேட்பான், இல்லை 4 மார்க்கில் கேட்பான். மிஞ்சி போனால் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நம்ம அவ்வளோ கேஸ் ஸ்டடிஸ் பார்க்க முடியாது. மிஞ்சி போனால் 4 மார்க் அண்ட் 3 மார்க், மிஞ்சி போனால் 3 மார்க்கில் கேட்கலாமே, அவ்வளோதான். ஓகே, 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஸோ 4 மார்க் அண்ட் 5 மார்க்கில் அதிகமாக கேட்பான். ஸோ அந்த பேஸில் கேட்கும்போது அவன் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பான். அதாவது ஸ்பிளிட் ஆஃப் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும், ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த 3 கேள்விக்குமே ஸ்பிளிட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கான். இப்போ அவன் 4 மார்க் கேள்வி கேட்குறான்னா 3 கேள்விக்குமே 1க்கு 2 மார்க், மிச்சம் 1க்கு 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அந்த மார்க்கை கன்சிடர்
பண்ணிட்டு அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணி எழுதினா போதுமே தவிர ரொம்ப ரொம்ப பெரிய ஆன்சர்லாம் எழுதி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்றது. அவன் ஃபுல்லாலாம் அது கேஸ் பண்ணி கேட்கல. ஸோ இப்போ என்னைக்குமே ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடி பேஸ் கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ஆன்சர்ஸ் எழுத வேண்டாம். நீங்கள் ஷார்ட் ஆன்சரை பேஸ் பண்ணி எழுதினாலே போதும், பெரிய ஆன்சர் நீங்கள் தவிர்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அந்த ரோமன் லெட்டர் அந்த ஆன்சரை மட்டும் எழுதுங்க. அதோட ஃபுல் சிம்டம்ஸாக நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி செகண்ட் என்ன கேட்டிருக்கணும் அதை மட்டும் எழுதுங்க தவிர ஸோ அது எதனால் மார்க் போட்டுருவாங்க சார் 5 மார்க் கேட்டிருக்காங்களே 4 மார்க் கேட்டிருக்காங்களே இது எதனாலே மார்க் போட்டுருவாங்க. கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க. CBQ அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கீவேர்டு தான் மோஸ்ட்டாக அவன் ட்ரெண்ட் பண்ண பார்ப்போம். CBSE அதை பேஸ் பண்ணி CBQ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே அவன் கீவேர்டு இருக்கா இல்லையான்றத மோஸ்ட்டாக செக் பண்ணி பார்ப்பானு தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி இந்த கேஸ் பேஸ்ட் ஸ்டடியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாசேஜ் படிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் படிக்கும். கொஸ்டின்ஸ் படிச்சுட்டும் அது பாசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசேஜில் கீவேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கீவேர்டோட நம்ம படித்த கான்செப்டை லிங்க் பண்ணி ஆகணும். அப்படி கான்செப்ட் லிங்க் பண்ணி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வரணும். ஸோ இப்படி எழுதினாலே எல்லா CBQ கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, CBQ கொஸ்டின் ஐயோ வந்துச்சு கேஸ் ஸ்டடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாமல் அதை ஈஸியாக அப்ரோச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேதாந்த தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த செஷன் லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.